ஆமாம், என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க? என்ன ஏதாவது புதுசாக ப்ரோக்ராம் பண்ண போகிறவா? இது நவராத்திரி ப்ரோக்ராம் நினச்சிட்டிங்களா? ஆமாம். என்ன இன்னைக்கு? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? ஓ, எஸ்பிபி நினைவு நாள் வந்திருக்குல்ல, இசையாய் மலர்வேன். ஆமாம், வழக்கமாக செப்டம்பர் 24, 25 இசையாய் மலர்வேன் நிகழ்ச்சி வருது இல்லையா? ஆமாம்மா, நாம் கூட 4 இயர்ஸ் பண்ணியாச்சு. இது 5th இயர். ஒரு வருஷமும் ஒரு புது தீம் கொண்டு வருவோம் இல்லையா எஸ்பிபி பற்றி பேசுறதுக்கு. இந்த வாட்டி என்ன தீம் ரெடி பண்ணியிருக்க? எஸ்பிபினாலே அவரோட குரலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது உண்டு, நினைவுகள்லாம் இருக்கு. நிறைய ஆக்டர்ஸ்க்கு அவர் பாடியிருக்காரு. ஆமாம்மா, ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்க்கு பாடியிருக்காரு. அவரோட முதல் பாட்டு என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவரோட முதல் பாட்டு, தமிழ் முதல் வெரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து அவர் பாடி ரிலீஸ் ஆனது வந்து எம்ஜிஆருக்காக பாடின பாட்டு இல்லையா, அடிமை பெண் படத்துல. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. ஆனால் நான் இந்த பாட்டை 1000 நிலவேவான்னு பாட முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு நிலா இங்கே உட்காந்துருக்கு, 999 நிலாவேவா அப்படின்னு தான் பாடணும். ஆனால் அந்த பாட்டு என்ன ஒரு அருமையான டூயட் சாங் இல்லையா, ரொம்ப லாங் சாங்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எஸ்பிபி பாடியிருப்பார். ஐ ஹவ் அரைவ்டு அப்படின்னு எஸ்பிபி சொன்ன பாட்டு அது. ஓகே, ஆனால் அந்த பாட்டை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு ஏற்கனவே. ஆமா ஆமா, நான் எடுத்திருக்கிற தீம் என்னன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, இப்போ ரெண்டு ஆக்டர்ஸா ஒரு சகாப்தமா இருந்தவங்க. ஆமா, எம்ஜிஆர், சிவாஜி. ஓகே, முதல்ல எம்ஜிஆருக்காக அவர் பாடின பாட்டு தான் இந்த 1000 நிலவேவா. கரெக்ட். ஆனா அந்த பாட்டை விட இன்னொரு பாட்டுல அவர் ரொம்ப நல்லா எம்ஜிஆரோட குரலை நம்ம வந்து அனுபவிச்சு கேட்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு? அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. நான் அதனால வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த பாட்டை நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்ன பாட்டு சொல்லு பார்க்கலாம். பாடும்போது நான் தென்றல் காற்று. நீயா? பாடும்போது நான் தென்றல் காற்று அப்படின்னு எஸ்பிபி சொல்லலாம், நானும் நீயும் சொல்ல முடியாது இல்லையா? பாடும் நிலா பாலு இல்லையா அவரு, அதனால பாடும்போது நான் தென்றல் காற்று. வண்டர்ஃபுல். அவர் நிலா மாத்திரம் இல்லை, தென்றல் காற்றும் இல்லையா? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, உள்ளம் ஆசை கொண்டதே. ஃபுல்லா பாடிட்ட. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, எல்லைகளில்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும், பொதுமை உலகம் மலரும், நல்ல புதிதாய் யாருக்கும் புலரும், யாரும் வாழ பாடும் பாட்டும் நானும் ஒன்றுதானே, இந்த நாளும் இன்றுதானே. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் இது. சாங் அதுல வந்து எஸ்பிபி எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஸ்டைலா பாடுவார் இல்லையா, கையெல்லாம் அப்படி தூக்குவார். அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட வாய்ஸும் அப்படியே உச்ச ஸ்தாயில அழகா போகும். எல்லைகளில்லா உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எம்ஜிஆரோட ஆக்ஷனும் எஸ்பிபியோட குரலும் அதுல வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அவ்வளவு சூப்பர். அந்த ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. பர்ஃபெக்ட். ஆமா, அந்த எம்ஜிஆரோட வாய்ஸ் நீங்க கண்ணை மூடின்னு கேட்டீங்கன்னா நீங்க எஸ்பிபியை நினைப்பீங்க, ஆனா அந்த வாய்ஸ் எம்ஜிஆருக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த எம்ஜிஆரோட ஆக்ஷனுக்கு ஏத்தபடி அந்த பாட்டுல இருக்கிற ஏத்த இறக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி எஸ்பிபி அத பாடியிருப்பாரு. அது ஆமா, அந்த மாதிரி இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அது. ஆமா, அதுக்கு அடுத்தது எம்ஜிஆரோட இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாருமே இப்ப நம்ம ப்ரோக்ராம் பாக்குற எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பெண்களை வர்ணிச்சு பாடுற பாட்டு. அது வந்து ரொம்ப நல்ல பாட்டு. அதுல எம்ஜிஆர் வந்து ஆக்ஷன், அதுல அவரோட நியூயான்சஸ், அவருக்கு கொடுத்த அந்த ஒரு அழகா பாடியிருப்பாரு அவரு. நீங்க இந்த பாட்டை பாடி பாருங்க, தெரியும். என்ன பாட்டு பாட சொல்ல போறேன்னு தெரியும் எனக்கு. சொல்லட்டுமா? உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து பாட்டு இது. கரெக்டா? கரெக்ட். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கலைகளின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம், அவள் ஒரு நவரச நாடகம். நம்ம இந்த பாட்டுல 4 வரி தான் பாடுவோம். நம்ம பேசுறதை கேட்டு ஞாபகம் வச்சுட்டு
அவங்க அழகாக எஸ்பிபி பாடின பாட்டை போய் கேட்கணும். புரியுதா? அதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த பாட்டை மாத்திரம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி எஸ்பிபி எவ்வளோ லவ்லியாக அந்த பாட்டை பாடியிருக்காருன்னு சொல்றது. அது தவிர எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி அந்த நடுவில் உங்களுக்கு வரும் தெரியுமா, இதுல வர உங்களுக்கு அந்த இன்டர்லூட்ஸ்ல வந்து எஸ்பிபியோட குரல் திறமையை காட்டுற மாதிரி வரும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லு பார்க்கலாம். அந்த ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா பாடுங்க. செகண்ட் ஸ்டான்ஸா என்ன ஆரம்பிச்சது சொல்ல முடியும்? சரி, முதல்ல பாடுங்க. அப்போ அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கலைகளின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம், அவள் ஒரு நவரச நாடகம், அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் அழகே நாட்டியம், ஊடல் அவளது வாடிக்கை, ஊடல் அவளது வாடிக்கை, என் நெஞ்சை தந்தேன் காணிக்கை. அவள் ஒரு நவரச நாடகம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் எம்ஜிஆரோட ஸ்பெஷாலிட்டி. அந்த எம்ஜிஆரோட ஸ்பெஷல், அந்த எம்ஜிஆரோட அந்த உற்சாகம், அவரோட அந்த துள்ளல் எல்லாத்தையும் வந்து இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு கேட்கும்போது இது எம்ஜிஆர் பாட்டு தான் தெரியுற மாதிரி ஒரு சாங் இது ஆக்சுவலா. ஆமா, இந்த ஹம்மிங் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அப்சல்யூட்லி. அப்படி வருது இல்ல, அது கேட்கும் போதே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். கண்டிப்பா. அது அவரோட எஸ்பிபியோட குரல்ல கேட்கும் போது அந்த நம்மளுக்கு இருக்கிற ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிலீவ் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த கார்லயோ பஸ்லயோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசே வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். அப்சல்யூட்லி ரைட்டு. இப்போ எஸ்பிபியோட வாய்ஸோட ஸ்வீட் வாய்ஸ்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சொன்னேன் இல்லையா, டயபெட்டிஸ்காரங்களுக்கு சர்க்கரை கவுண்ட் ஏறுறது இருக்கு பாரு, ஸ்ட்ரெஸ்னாலேயும் ஏறும்னு சொல்லுவாங்க. எஸ்பிபியோட வாய்ஸில் அவர் பாடின இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், டயபெட்டிஸ் குறையும். ஆனால் அது ஒரு பேரடாக்ஸ். ஏன் தெரியுமா, இவ்வளோ நம்ம டயபெட்டிஸ்காரங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரே ஸ்வீட்டு எஸ்பிபியோட ஸ்வீட் வாய்ஸ். எப்படி? அப்புறம் இன்னொன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எஸ்பிபி வந்து ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா மியூசிக் தெரப்பி மாதிரி இப்போ சொன்னீங்க, அதை பற்றி சொன்னீங்க. அவர் எஸ்பிபி வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவரு ஒரு ஆக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாய்ஸ மாத்தி அவங்களோட குரலாவே வந்திருக்காரு அவரு. அதனாலதான் நான் வந்து அவரோட ஸ்பெஷல் சாங்ஸா இதை சிலதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன். அவர் மியூசிக்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவரு டாக்டர்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி மியூசிக்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எஸ்பிபி. ஆமா, டிஎம்எஸ் சொல்லுவாங்க. சிவாஜிக்கு பாடும்போது சிவாஜி மாதிரியே பாடுவார், நம்மளுக்கு சிவாஜி தான் பாடியிருக்காருன்னு தோணும். எம்ஜிஆருக்கு பாடும்போது எம்ஜிஆர் தான் பாடியிருக்கார் அப்படின்னு தோன்ற மாதிரி பாடுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் எஸ்பிபி வந்து அவர் பாடின பல ஆக்டர்ஸுக்கு அவங்களே பாடின மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அவரும் அந்த மாதிரி பாடியிருக்காரு. அது ஏன்னா இப்போ நம்மளுக்கு எஸ்பிபி கமலுக்கு பாடும்போது கமல் தான் பாடுறான்னு நினச்சிப்போம், ரஜினிக்கு பாடும்போது ரஜினி தான் பாடுறான்னு நினச்சிப்போம், சிவாஜிக்கு பாடும்போது சிவாஜி தான் பாட நினச்சிப்போம். சிவாஜியே சொன்னாராம் அவர் பாடும்போது முதல்ல பாடும்போது, நீ பாட்டுக்கு உன் படி பாடு, நான் நடிக்கும் போது வந்து உன் வாய்ஸ்க்கு ஏற்றபடி நடிச்சுக்கிறேன் அப்படின்னாராம். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சிவாஜிக்கு பாடும்போது எப்படின்னா தமிழ் உச்சரிப்புல அழுத்தமா பாடுவார். எம்ஜிஆருக்கு பாடும்போது கேஷுவலா ஒரு ஹை வாய்ஸ்ல அவருக்கு அவரோட ஹேண்ட் ஆக்ஷன்ஸ் தகுந்த மாதிரி பாடுவார். சிவாஜிக்கு பாடும்போது இந்த பாட்டை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகா அந்த தமிழ் உச்சரிப்புல அழகா இருக்கும். என்ன பாட்டு சொல்ல போறேன் சிவாஜி? என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? பொட்டு வைத்த முகமோ. ஓ, பியூட்டிஃபுல் சாங் ஆச்சு. சுமதியன் சுந்தரி படத்துல இருந்து. என்ன அருமையான பாட்டு இது. அப்பா, பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ. இதே ஒரு பொண்ணை வந்து வர்ணிக்கிறார் அவரு. அதுல அந்த அந்தி மஞ்சள் நீரமோ அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரே என்ன சொல்றது, பொன் நிறத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அதை யாரை பார்த்து பாடுறது? தங்கத்தாரகை ஜெயலலிதாவை நினைச்சு பாடுற பாட்டு. வரிகள் தரையோடு வானம் விளையாடும் கோலம், இடையோடு பார்த்தேன்
விலையாக கேட்டேன். சூப்பர் லைன்ஸ், அருமையான லைன்ஸ் இது. இந்த பாட்டையே நான் வந்து இசை மலர்வேனுக்கு பாடிடலாமான்னு பாக்குறேன் நான். உணர்ச்சியும் அதுல கன்வே ஆகும், பிளஸ் வந்து தமிழ் உச்சரிப்பு, காதல் எல்லாமே இதுவாகும். அதுவும் எஸ்பிபி குரல்ல கேட்கும் போது நீங்க எவ்வளவு தடவை வேணா கேட்கலாம், அழுக்கவே அழுக்காது. அந்த மாதிரி வந்து இப்போ ஸ்வீட்லாம் கூட சாப்பிட்டா திகட்டி போயிடும்ல, ஆனா நம்ம எஸ்பிபியோட குரல் வந்து கேட்க 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 இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டே இருப்போம். அதுதான் அவனோட ஸ்பெஷல். ஆனா அது எஸ்பிபி பாடினா, நான் பாடினா கேட்க மாட்டேன், திருப்பி இல்லையா? இந்த பாட்டு நீங்க பாடினாலும் நல்லா இருக்கா? பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பின்னலிட்ட குழலோ நீங்க. சரி, அடுத்தது இன்னொரு பாட்டு. இப்போ இந்த பாட்டு நான் வந்து எம்ஜிஆர் பக்கம் 2 பாட்டு, சிவாஜி ஒரே பாட்டா? இல்லையே, சிவாஜிக்கும் 2 பாட்டு இருக்கு. ஓ, அவருக்கு வந்து இந்த பாட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடி ரேடியோல கேட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் சிவாஜிக்காக பாடின எஸ்பிபி பாடின பாடல்கள்ல பார்க்கும்போது இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தெரியுமா, அது ரொம்ப ஸ்டைலா சிவாஜிக்குன்னு ஒரு சூஸ் பண்ணி இந்த குரலுக்கும் அவரோட அந்த காதல் குறும்புக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. என்ன பாட்டு? இரண்டில் ஒன்று. ஓ, பியூட்டிஃபுல் சாங் ஆச்சு இது. இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு சுவையான இது இருக்கு, நியூ ஸ்டோரி இருக்கு. இது ராஜா படத்துல சிவாஜி பாடின பாட்டு. சிவாஜியும் ஜெயலலிதாவும் லவர்ஸ் படத்துல. அதுல 2 பேரும் சிஐடி நினைக்கிறேன். ஆக்சுவலா திட்டு கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு திருடக மாதிரி நடிப்பாங்க. அதுல இந்த பாட்டு வந்து ஜெயலலிதாவை டீஸ் பண்ணி பாடுற மாதிரி பாட்டு இது. இந்த பாட்டுல ஜெயலலிதா வந்து ஷார்ட்ஸ் போட்டு நடிச்சிருப்பாங்க. ராஜா படம் வந்து சூப்பர் ஹிட். ஆனா இந்த படத்துல வந்து ஜெயலலிதா ஷார்ட்ஸ் போட்டு நடிச்சிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துக்கு என்ன கூட்டின்னு போகாம போயிட்டாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த படத்துக்கு போகும்போது சின்ன பையன் அந்த படத்தெல்லாம் பார்க்க கூடாது, அதுவே அடல்ட் சொல்லி நினைச்சாங்க. அப்போ ஜெயலலிதா ஷார்ட்ஸ் போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாட்டு ரொம்ப குறும்பான பாட்டு அது. சிவாஜியோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா சிவாஜி எப்படி நடிப்பார்ன்றதை யோசிச்சு பாடின மாதிரி இருக்குது. அதுல வந்து ஒரு டீஸ் பண்ற மாதிரியே ஒரு லைன்ஸ் எல்லாம். அது இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறு யாரோ உன்னை தொடுவார், என்னை விட்டு வேறு யாரோ உன்னை தொடுவார். அதுல லைன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வித்தை ஒன்றை கற்றுத்தரும் வாத்தியாரம்மா, நீ கற்றுக்கொள்ள என்னை விட்டால் வேறு யாரம்மா. ரொம்ப ஸ்டைலா இருக்கு அந்த பாட்டு. ஜெயலலிதாவும் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க அதுல. ஆமா, ஒரு ஸ்கிரீனா மூடிட்டே வருவாங்க. விண்டோஸ்ல சிவாஜி ஆக்டிங் கிளாசிக்கா இருக்கும் அந்த பாட்டுல. அதுல எஸ்பிபி வாய்ஸோட கேட்கும்போது அந்த ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரொமான்டிக் பிளஸ் ஊடல் அதெல்லாம் சேர்ந்து அந்த எஸ்பிபி வாய்ஸ் வந்து சிவாஜிக்கு அவ்வளவு அழகா பொருந்திருக்கும். ரொம்ப நல்லா பொருந்திருக்கு அந்த பாட்டுல. அடுத்தது யாரு? அடுத்தது உங்களோட இவரு ஃபேவரட் ஆக்டர் யாரு? கமல் சொல்ல போறியா? ஆமா, நீ வந்து நீ பாட்டுக்கு சிவாஜி எம்ஜிஆர் 2 பேரை சொல்லிட்ட. அப்ப மூவேந்தர்கள் இருந்தாங்க தெரியுமா? ஜெமினி கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எப்பவுமே வந்து பிவி ஸ்ரீனிவாஸ், ஏஎம் ராஜா இவங்க தான் பாடுவாங்க. ஆனா ஜெமினிக்கும் எஸ்பிபி பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸ்ல இருந்து பிவி ஸ்ரீனிவாசை பிரிச்சே பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்காந்துன்னு பிபி ஸ்ரீனிவாசுக்கு நான் சப்ஸ்டியூட்டா இருக்க முடியும்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அவர், இல்லையா? என்ன பாட்டு? நேச்சரை வர்ணிக்கிற மாதிரி. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. என்ன பியூட்டிஃபுல் சார். வந்து கமலுக்காக ஆக்சுவலா எனக்கு வந்து ஜெமினி கணேசன் எங்க அப்பாவோட ஃபேவரட் ஆக்டர். ஆனாலும் எனக்கு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து ஏஎம் ராஜா அண்ட் பிபி ஸ்ரீனிவாஸ் தான் ரொம்ப மேட்சிங்கா இருக்கும்னு தோணும். அதனால நான் வந்து அப்படிலாம் அவ 2 பேரும் ரொம்ப நாள் பாடியிருக்காங்க. ஆனா எஸ்பிபி இந்த ஒரு பாட்டுல ப்ரூவ் பண்ணிருக்காரு இல்லையா? அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறமும் பாடியிருக்காரு தெரியல. எஸ்பிபி வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஜெமினிக்கும் எஸ்பிபி வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ்ல நிறைய பாடியிருக்காரு எஸ்பிபி. நான் அவனில எல்லாம் பாடியிருக்காரு.
இப்போ நான் கமலுக்காக ஒரு 2 பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓ அதுல வந்து இப்போ கமல்னாலே ஒரு ரொமான்டிக் ஹீரோ, அவருக்கு வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். கமல்னா உங்கள் நான் இல்லையா? அவருக்கு வந்து ஹீரோயின் வந்து சரி சமயம் படத்துல தான் வந்து லவ் ஃபெயிலியர்லாம் ஆகும், நிஜத்துல ஆறுது இல்லை அவருக்கு. சோ என்ன பண்ணாரு, படத்துல வந்து நிஜத்துல லவ் ஃபெயிலியர் ஆறது இல்ல. ஆமா, அவர் வந்து லவ் மாத்திட்டே இருப்பார். ப்ரப்போஸ் பண்றது அதெல்லாம் காதல் இளவரசன் இல்லையா? அதனால வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப 2 பாட்டு நான் செலக்ட் பண்ண பாட்டுமே ஒரு ரொம்ப ஒரு டிஃபரெண்டான சாங். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேற ஒருத்தர் கூட பாடிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து எல்லாருமே ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. சதன் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூடவே பாடினாரு. அவள் ஒரு திரைக்கதை சாங் சொல்றியா? கடவுள் அமைத்து வைத்த மேடை. பியூட்டிஃபுல் சாங். அதுல ஒரு பியூட்டி தெரியுமா? லிரிக்ஸ், எஸ்பிபியோட குரல், கமலோட ஆக்டிங் பிளஸ் சதனோட மிமிக்ரி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாணத்துல இந்த ப்ரோக்ராம் நடக்கும். அதுல வந்து ஒரு விருந்து சாப்பிடுற மாதிரி இந்த பாட்டு. இதுல ஒரு யூனிக்னஸ் என்ன தெரியுமா? இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்டோரிய சொல்ற மாதிரியே போகும். ஒரு கிளி வந்து லவ் பண்றது, என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி போகும் அந்த அது அந்த அந்த ஸ்டோரி வந்து படத்துல கமல் சுஜாதாவை லவ் பண்ணுவார் நினைக்கிறேன். அவர் சுஜாதா லவ் பண்ணுவார், ஸ்ரீபிரியா லவ் பண்ணுவாரா தெரியாத ஞாபகம் நினைப்பது. அந்த அந்த படத்துல வர ஸ்டோரிக்கும் ஒத்து போற மாதிரி இந்த சாங். கமல் அவரோட நிலைமையே வச்சு பாடுற மாதிரி வருவது. ஆனா இந்த பாட்டு பிரில்லியன்ட் சாங். இதுல வந்து சதன் மட்டும் மிமிக்ரி பண்ணான்னு நினைச்சிருப்பாங்க. எஸ்பிபியும் அவரோட வாய்ஸ்ல வந்து நிறைய விஷயம் அந்த பாட்டுல பண்ணிருக்காரு. மான் பாடுற மாதிரிலாம் வரும், அதெல்லாம் வந்து சதன் பண்ணுவார். சதன் பண்றது இவர் வாய்ஸ்க்குள்ள வந்து மாடுலேஷன்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து வேற. ஓகே, பட் எஸ்பிபியும் அந்த வாய்ஸ்ல வந்து ஏன்னா நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்லுவேன், ஓங்கிய பெருங்காடு, ஓங்கிய பெருங்காடு. அதுல ஸ்பெஷல் எஃபெக்ட் சத்தம் மட்டும்தான் வந்து அந்த சதன். சதன் இல்ல, ஓங்கிய பெருங்காடு. உயர்ந்தது ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினிலே ஒரு அற்புத வனத்தினிலே அந்த மாதிரி பாடுங்க. ஆண் கிளி இரண்டொன்று பெண் கிளி, ஆண் கிளி இரண்டொன்று பெண் கிளி இரண்டொன்று அங்கேயும் ஆசை உண்டு, அதனிடம் ஆண் கிளி பெண் கிளி அதனிடம் ஆண், இரண்டுக்கும் மயக்கம் உண்டு, இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. முதல்ல பாடுங்களேன். கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் இன்று. தேவன் அன்று அன்று இன்று நினைச்சேன் நானு. ஓகே, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று, கடவுள் அமைத்து வைத்த மேடை. சூப்பர் சாங், இது பியூட்டிஃபுல் சாங். அதில் அவரோட வெரைட்டி சொன்னதான் அந்த கமல்லே பாடுற மாதிரி இருக்கும். அண்டு சதன் மட்டும்தான் மிமிக்ரி பண்ணியிருப்பான்னு நினைப்போம். எஸ்பிபி வாய்ஸில் நிறைய மாடுலேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி இந்த சாங் வந்து இட்ஸ் ஒரு ட்ராமா கலந்த மாதிரி சாங். ஸ்டோரி, ட்ராமா எல்லாம் கலந்த மாதிரி சாங். அந்த சாங்குக்குள்ளே வந்து அவரோட பலவித உணர்வுகள் அந்த பாட்டில் வரும். சந்தோஷமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, பிரிவில் இருக்கிறது, எல்லாத்தையும் இந்த பாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு எஸ்பிபி வந்து ரொம்ப இவ்வளவு அழகா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டோட சேர்ந்து பாடின பாட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாங். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து எஸ்பிபி கமலுக்காகவே ரொம்ப அழகா பிரத்யேகமா பாடின சாங். அது கமல் வந்து தன்னை வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட வர்ற மாதிரி ஒரு சாங். இது எல்லா வாத்தியத்தையும் தன்னோட உடம்புலயே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ட்ரம்ஸ், கிட்டாரு எல்லாம் போட்டுட்டு அழகா சிங்காரவேலன் சாங். ஆமா, அதுல வந்து தமிழும் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த சாங். எல்லாரும் இந்த பாட்டை ரசிக்காதவங்களே இருக்க முடியாது. கமலுக்காகவே பாடின சாங் அது. அவரு கமல் நீங்க ஜஸ்ட் கண்ண மூடின்னு கேட்டீங்கன்னா கமல் பாடுற மாதிரியே இருக்கும். கமலே ஒரு பெரிய பாடகர் தான், ஆனா அவருக்கு எஸ்பிபி பாடும் பொழுது அவ்வளோ அழகா ரொம்ப சூட்டபிளா அவரோட வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவர் பாடுவார். இந்த பாட்டு நீ சொல்ற இல்லையா? இந்த பாட்டில் நீ சொன்ன மாதிரி
கமல் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட வந்த மாதிரி இருக்கும். கமல் தான் அந்த எல்லா வாத்தியங்களையும் வாசிக்கிறவர். அதில் ஆர்கெஸ்ட்ரா இருந்தால் அங்கே எஸ்பிபி இல்லாமல் இருக்க முடியுமா? அதுதான் இந்த பாட்டில் வந்து இப்போ 2இல் 1 சாங் சொன்னோம் இல்லையா, சிவாஜி ஜெயலலிதாவை டீஸ் பண்ணுற மாதிரி சாங்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த பாட்டு வந்து கமல் குஷ்புவை டீஸ் பண்ணுற மாதிரி சாங் இது ஆக்சுவலாக. ஓகே, சூப்பர். ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போது ஒரு நல்ல பாடகர் வேணும் இல்லையா, அதுதான் வந்து எஸ்பிபி சூஸ் பண்ணிருக்காங்க. கமல் தானே பாடிப்பாங்க. பர்ஃபெக்ட். இந்த பாட்டில் இன்னொன்று என்ன வந்து அது ஆரம்பிக்கச்சே வந்து நம்மளுக்கு ஒரு ஜாலியாக ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இது ஒரு விளையாட்டாக பசங்களோட பாடுற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் தான் வந்து இல்லை கக்கா கிக்கி குக்கு கிக்கேன்னு ஏதோ பாடுறாருன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டோட டெவலப்மெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக போகும். இளையராஜா வந்து பின்னி பெடல் எடுத்துருக்காரு இந்த சாங்கை. கரெக்ட். இந்த பாட்டை வந்து அந்த புதுசுல எல்லாரும் திணறுவாங்க ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் லைனை சொல்றதுக்கு. கக்கா கிக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கே கே. பாடுங்க, நீங்க பாடுங்க. கக்கா கிக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கே கே. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒன்று பிடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். ஏக் பாக்கும் முத்து போல் புல்லாக்கு கேக்கும் மக்காக்கும் மேலாக்கு புது பாட்டுக்கும் கூட்டுக்கும் தகிட தத்தித்தோ. ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி அந்த வரிகள் இருக்குல்ல, பொறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு, நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது பீட்டு, இருக்குது கிட்டாரு ட்ரம்ஸுகள் ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு, இவைகளை ஒன்றாக இசைப்பவன் எவன் என்று காட்டு, விதவிதமாய் சுரம் சுரமாய். ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். குயிலின் சங்கீதம் குக்கு, கிளியின் சங்கீதம் கீக்கி, எனது சங்கீதம் டாப்பா, இதுக்கு கிடையாது தாப்பா, கிழவியானாலும் குமரியானாலும் நின்னு காதால கேப்பா, புதுச்சேரி கச்சேரி. அதுல அந்த ட்ரம்ஸ் மாதிரி இல்ல, புறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு. அதுல அந்த அந்த ட்ரம்ஸ் மாதிரி தடம் தட்டம் தக்கட்டெல்லாம் சொல்லுவாரு. அட்டகாசம் பண்ணிருப்பாரு அந்த பாட்டுல. அதுல வந்து நான் ரசிச்ச வேர்டு வந்து எக்கச்சக்கங்கிறத வந்து எக்கச்சக்க பாட்டி ஒரு மாதிரி ஒரு நிறைய இருக்கு. ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பாரு கமல். எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் அதுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன். இப்படி அப்படி சொல்ல மாட்டாரு. எக்கச்சக்கன்னா நிறைய இருக்கு. நிறைய இல்ல, எக்கச்சக்க பாட்டி அந்த மாதிரி தெரியாதனமா பிடிச்சிட்டேங்கிற மாதிரி வரும் அதுல. அது வந்து குஷ்பு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு எஸ்பிபி. அந்த எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்ச அப்படின்னு அப்புறம் ரொம்ப அசால்ட்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க ஒண்ணு சொல்லணும்னு சொன்னீங்களே, இது வந்து எஸ்பிபிக்காகவும் எழுதின பாட்டுன்னு சொன்னீங்க நீங்க. அதை வந்து நம்ம ரிஹர்சல்ல சொன்னது. அது ஆமா, ப்ளூப்பர்ஸையும் சேர்த்து நம்ம வீடியோல போடுற ஆளுங்க நாம தான் போல இருக்கு. இல்ல, இது முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா ஆமா. அதாவது இந்த பாட்டு வந்து எஸ் படத்துல நடிக்கிறதுக்கு கேட்கும்போது குஷ்புவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கமல் பாடுற மாதிரி பாட்டு, தன்னோட திறமைகள்லாம் சொல்ற மாதிரி இருக்கும் அது. பட் இந்த பாட்டோட வரிகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த லைன்ஸ் எஸ்பெக்ட்லி சொன்ன தெரியுமா, பொறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு, நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது பீட்டு, இருக்குது கிட்டாரு ட்ரம்ஸுகள் ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு, இவைகளை ஒன்றாக இசைப்பவன் எவன் என்று காட்டு. அந்த லைன்ஸ் எல்லாம் கேட்கும்போது எஸ்பிபி, அந்த எஸ்பிபி வாய்ஸ்லயே ஆக்சுவலாக நம்மள சொன்ன நம்ம ஆர்கெஸ்ட்ரா வரணும்னு சொல்லுவோம். எஸ்பிபி வாய்ஸ்லயே ஆர்கெஸ்ட்ரா இருக்கு ஆக்சுவலா இல்லையா? இருக்குது கிட்டாரு ட்ரம்புகள் ட்ரம்பெட்டு, அதாவது இருக்குது கிட்டாரு ட்ரம்ஸுகள் ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு, அது வந்து அவரோட வாய்ஸ்லயே இருக்கு. அதுதான் அழகா சொல்றாரு. அவரை வந்து அவருக்கு நினைவாஞ்சலின்னு சொல்லும் போது இது ஒரு பெர்ஃபெக்டான பாட்டு. இது அடுத்தது யாரு? என்னோட சூப்பர் ஸ்டார் தலைவர். உன்னோட சூப்பர் ஸ்டார் இங்க உட்கார்ந்திருக்கேன் சரியா? அவர் எல்லாரோட சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங்னாலே எஸ்பிபி பாடினா அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய ரொமான்டிக் பாடியிருக்காரு அவரு ரஜினி சாருக்காக. ஆனா இந்த பாட்டு வந்து அவருக்கு ஆக்சுவலா அவரோட
வீரமான அந்த ஒரு இதுவும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் அவரோட ஆக்ஷன் இது எல்லாத்தையும் ஒரு வெளியில கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்டைலான பாட்டு. இந்த பாட்டு வந்து அது ஆரம்பிக்கும் போதே தியேட்டரே அப்படியே அதிரும். அது இல்ல பாருங்க, ஒருவன் ஒருவன் முதலாளி, அந்த பாட்டு அவ்வளவு ஆரம்பம் மியூசிக் இருக்கு, அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா வந்து அந்த மியூசிக் ஆரம்பிச்சு அவர் வந்து அந்த குதிரை வண்டியில உட்காரும் போதும் எஸ்பிபியோட குரலுக்கும் அந்த வண்டி ஓடுறதுக்கும் அவ்வளோ நல்ல சூப்பரா இருக்கும். இந்த பாட்டை வந்து ரொம்ப தியேட்டர்ல அவ்வளோ விசில் அடிச்சு டான்ஸ் ஆடி. எஸ்பிபி தனியா இந்த ஸ்டேஜ்ல பாடும்போது பார்க்கணும். அங்க பார்க்கும்போது ரஜினியை ரசிப்போம் நம்ம. ஸ்டேஜ்ல பாடும்போது அங்க எஸ்பிபி இந்த பாட்டும் அந்த இளமை இதோ பாட்டு மாதிரி படத்துல பார்க்கும்போது we will enjoy கமல் அவரோட டான்ஸ். அது இதெல்லாம் பாட்டு கேட்கும்போது இளமை இதோன்னு சொல்லும்போது இது எஸ்பிவி தான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த ஒருவன் ஒருவன் முதலாளி சாங்கை வந்து நீ எஸ்பிபி பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்துன்னு வச்சுக்கோயேன், நம்மள ரஜினியை மறந்துடுவோம். எஸ்பிபியோட அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது அந்த பிகினிங்ல ஆரம்பிக்கச்சே அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் மியூசிக் முடிஞ்ச உடனே அது மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சவுக்கு சுத்துற மாதிரி சவுண்ட் வரும் வண்டியில. அதுக்கப்புறம் ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூ பறிக்க கோடலி எதற்கு, சூப்பரான எதற்கு. ஆனா அதே சமயம் வந்து எனக்கு ஆக்சுவலா கண்ணமூடின்னு கேட்கறச்ச ரஜினியோட குரல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ரஜினிக்கு அவ்வளவா பாட வராதுன்னு இருந்தா கூட எஸ்பிபியோட குரல் ரஜினி ஒரு பாட்டு பாடிருக்காரு, ஒரு பாட்டு பாடிருக்காரு. ஆமா, அடிக்குது குளிரு பாடிருக்காரு. ஆனா எஸ்பிபியோட குரல் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா ரஜினிக்கு பொருத்தமா இருந்தது. அந்த கம்பீரம், ரஜினிக்கு வேண்டிய கம்பீரம் இருக்குல்ல, கம்பீரமா கமலுக்கு இருக்கிற ரொமான்ஸ் அவர் குரல்ல வர மாதிரி ரஜினிக்கு தேவையான ஒரு கம்பீரம், ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஸ்டைல், வேகம். அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படின்னா வந்து ரஜினிக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங்ல எஸ்பிபி தான் அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு நம்ம இசையாய் மலர்வேன் குழுவினர் ஆர்கனைசிங் டீம் பாடிருக்காங்கல்ல, தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா. எனக்கு வந்து பர்டிகுலரா இந்த ஒருவன் ஒருவன் முதலாளி, அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரியும் இருக்கும், அதே சமயம் வந்து ரஜினியோட அந்த படத்துல இருக்கிற அந்த பொருத்தமாகவும் இருக்கும். அதே அந்த அந்த வேகம், அந்த மோட்டிவேஷன், அந்த உற்சாகம் எல்லாமே வரும். என்ன பாட்டு? இதுல வந்து அண்ணாமலையில வெற்றி நிச்சயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது என்னோட நம்ம சோர்வா இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டாலே போறோம், ஒரு மருந்து, அருமருந்து மாதிரி இந்த பாட்டு. இந்த பாட்டு சிலபஸ்லயே எழுதின்னு வந்துருச்ச இல்ல, இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. நீங்க ஒரு பாட்டு கூட பாத்துக்கல. ஒரு பாட்டு கமல் பாட்டு, 2 பாட்டு ரஜினிக்கு ஒரு பாட்டு. ரஜினிக்கு நீ வேற ஒரு உத்வேகமான பாட்டு எடுப்ப. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அண்ணாமலையில இருக்கு. அதாவது படையப்பா பாட்டு கூட எடுத்துக்கலாமே. இல்ல, இது வந்து என்னன்னா அந்த ஒரு ஒரு டார்கெட் மாதிரி இந்த பணத்தை செலவழிக்கணும்னு கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்து எல்லா எலெக்ஷன்லாம் போய் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த எஸ்பிபியோட குரல் அப்படியே இருக்கும். வெற்றி நிச்சயம், இது வேத தத்துவம், கொள்கை வெல்வதில் நான் கொண்ட லட்சியம். அது மாதிரி வரும். நான் பாட்டு ஃபுல்லா தெரியாது எனக்கு, அது அதனால தப்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனா இந்த பாட்டு நல்ல பாட்டு. இந்த பாட்டு தத்துவ பாட்டுன்னு சொல்லும் போது ஓ கிக்கு ஏறுதே அந்த சாங் ஒன்று இருக்குல்ல, பேரும் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே ஆட தங்க பஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே. அந்த சாங் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும், அந்த பீட்டும் சூப்பராக இருக்கும். மோட்டிவேஷனல் சாங் அந்த படத்தில் ஒரு சாங் இருக்கு, படையப்பாலியே. என்ன பாட்டு இது? அந்த கிரானைட்ஸ்லாம் வெட்டுற இடத்துல பாடுவாங்களா அவங்க? ஆமா ஆமா. என்ன பாட்டு அது? போயிட்டா அது எனக்கு, நான் இந்த பாட்டு தான் வெற்றி நிச்சயம் தான் நான் இது பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நம்ம டிரான்ஸ்கிரஸ் ஆகிறோம். ஆக்சுவலாக என்னன்னா வந்து எஸ்பிவி வந்து அந்த ரஜினியோட அந்த வாய்ஸ், அந்த மோட்டிவேஷன், அதுக்கு வந்து எவ்வளவு பிரில்லியண்டா தன்னோட வாய்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் வந்து ஒரு செலக்ட் பண்ணி இந்த பாட்டை எடுத்தேன். அது தவிர வந்து இப்போ நிறைய இந்த பாட்டை ரசிச்சிருப்பாங்க,
ஆனா எஸ்பிபி வாய்ஸோட சேர்ந்து ரசிக்கிறதுக்காக இந்த பாட்டு நான் எடுத்தேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அப்புறம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த படம், நம்மளோட தமிழ் லாங்குவேஜே கிடையாது. ஓ, இது வந்து ஹிந்தி பாட்டா? இல்ல ஹிந்தில அம்பனே அன்பரியா. இருங்க சோமயாஜலுன்னு தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர். அவர் வந்து சங்கராபரணம்னு ஒரு படத்துல நடிச்சாரு. அவர் வந்து ஒரு கர்நாடக கலைஞரா வருவார். அதுல பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கர்நாடக கலைஞர், கர்நாடக இசைக்கலைஞர். அதுல வந்து என்னன்னா எஸ்பிபி வந்து அவ்வளோ அழகா, இத்தனைக்கும் அவர் கர்நாடக சங்கீதமே கத்துக்கல முறைப்படி. சோமயாஜுலுவா இல்லாட்டி எஸ்பிபியா? 2 பேருமே கத்துக்கல. ஆனா அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. எல்லாருமே எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ரொம்பவே தெலுங்கு தெரியாட்டி கூட தப்பு தவறமா கூட எல்லாருமே பாடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். பாட்டை பாடுறதுக்கு வரிகள் தெரிய வேண்டாம், அந்த குரலை ரசிக்கிற மனசு இருந்தா போதும். நம்ம வார்த்தைகளை போட்டுக்கலாம், ஏன்னா அது எளிமையா தான் இருக்கும். அவர் பாடின பாட்டு என்ன சங்கரா அப்படின்னு பாடுவார்ல, நீங்க பார்க்கலாம் பாட்டை. ராஜரத்னமா? அவர் இல்லையா? ஓகே ஓகே. அப்புறம் ஓகே, இது சங்கராபரணத்துல வர சங்கராபரணம். அந்த சங்கராவா? சங்கரா சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரா ஜீவேஸ்வரா சங்கரா விரிசிலி வரும், பர்பூசிலி. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. எஸ்பிபி வாய்ஸ்ல கேட்கும்போது ஆக்சுவலா அது எழுதி வச்ச சோமயாஜலு வந்து அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். எழுதி வச்சு நீங்க பாடலாம். இல்ல இந்த பாட்டோட லிரிக்ஸ் பக்கத்துல எழுதி பாடிடுவேன். அது இட்ஸ் நாட் தப்பிக்க முடியாது யாருமே கிட்ட இருந்து பாடிடுவாங்க. பட் பாட்டு ஸ்பீக்கர்ல போடும்போது கூடவே பாடுவேன். ஏன்னா அப்போ வந்து யாருக்கும் நான் என்ன லைன் பாடுறேன்னு தெரியாது பாரு, அது மாதிரி. பட் நீ தமாஷ் தள்ளி வச்சிட்டோம்னா, அந்த சங்கராபரணம் படத்துல அந்த கேரக்டர் இருக்குல்ல, சோமயாஜுலு கேரக்டர், ஒரு இசைக்கலைஞர் கேரக்டர் ஞாபகத்தில் வச்சுன்னு நான் எஸ்பிபி பாடினதை நம்ம கேட்டோம்னா அவ்வளோ பிரில்லியண்டா அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காரு அந்த சாங். ஏன்னா அந்த படமே வந்து சங்கராபரணம் பாட்டை பேஸ் பண்ண படம், அது கர்நாடிக் மியூசிக்கை பேஸ் பண்ண படம். அது அந்த கேரக்டருக்கு உயிரே வந்து எஸ்பிபியோட வாய்ஸ் தான். அதுல இந்த பாட்டு மாத்திரம் இல்ல, ஓங்காரநாதானு சந்தான மௌகானமை சங்கராபரணமு, அது ஒண்ணு. அடுத்தது வந்து அந்த ராகம் தானம் பல்லவி நானவிலோ, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். வந்து லாங்குவேஜ் புரியாட்டி கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் அது. இப்போ கூட அந்த படத்தோட கேசட் மாத்திரம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, சங்கராபரணம் படத்தோட ஒரு பாட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா எல்லா பாட்டையும் கேட்காம திரும்பி வர மாட்டோம். ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் அது. அவ்வளோ பியூட்டிஃபுல். கேவி மகாதேவனோட மியூசிக்கு, கே விஸ்வநாத்தோட டைரக்ஷன்ல வந்த படம். ஆனால் நான் சொல்ற மாதிரி அந்த படத்துக்கு உயிர் அப்படிங்கிறது வந்து எஸ்பிபியோட வாய்ஸ். அந்த வாய்ஸ் அப்படி வெளில எடுத்துட்டு வெறும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உயிர் கிடையாது அந்த மாதிரி. அதனாலதான் அந்த படத்தை நான் எடுத்தேன். வெரி குட். அவர் சோமயாஜலுக்கு ரொம்ப அழகா அற்புதமா பாடியிருப்பாரு. அடுத்தது வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டுக்கு அவரோட குரலாவே மாத்தி பாடினார் அவர். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியா? ஆமாமா. எப்படி வந்து இவர் ஒரு பாட்டு, ஒரு மிமிக்ரினா இப்ப பண்றாங்கன்னா ஒரு லைன் 2 லைன் ஒரு டயலாக் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு பாட்டு ஃபுல்லாவே ஒரு ஆர்டிஸ்டுக்காக தன்னோட குரலை மாத்தி பாடினாரு. ஓ, நீ சுருளிராஜனுக்கு பாடின பாட்டு சொல்றியா? ஆமா, சுருளிராஜனுக்காக கொஞ்சம் ஒதுங்கு அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டு வந்த போது நம்ம ஊர்ல அது ஹிட்டோ இல்லையோ, நம்ம ஊர்ல சூப்பர் ஹிட் அது. ஆனா சிலோன் ரேடியோல வந்து இது பயங்கர ஹிட் இந்த பாட்டு. அப்பெல்லாம் சிலோன் ரேடியோ கேட்போம். இந்த பாட்டு வராத நாளே இருக்காது அங்க. கொஞ்சம் ஒதுங்க, நான் தனியா பேசணும் உன்னோட, சின்ன சிட்டு வாடி சுகம் அள்ளி கொஞ்சம் தாடி கல்லிக்கிற பன்னீர மாறி கடி, அந்த மாதிரி வரும். சிரிப்பு. அந்த குரல் வந்து சுருளிராஜனோட குரல் வந்து ரொம்ப யூனிக் குரல். அந்த குரலை மிமிக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, அதுலயே பாட்டு பாடணும் வேற. ஓ, எவ்வளோ எஸ்பிபி வந்து அவர் வந்து தன்னை நிறைய அவருக்கு வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி மாத்தி பாடினதால ஏதோ கொஞ்சம் இந்த பாட்டுக்கு அது இந்த பாட்டுக்கு வரல, சொல்லுவாங்க. வேற ஒரு பாட்டு. அந்த அஞ்சலி படத்துல ஒரு சாங் பண்ணார் அவர்.
அந்த இதெல்லாம் வர மாதிரி கோஸ்ட்லாம் வர மாதிரி ஒரு சாங் ஒன்று, ஓகே. அதுக்கு குரலை மாற்றி பாடினது தான் வந்து ஏட ப்ராப்ளம். பட் நாட் ஃபார் திஸ். இதுல வந்து அப்படியே தத்ரூபமா அந்த சுழிராஜன் வாய்ஸ்லயே இருக்கும். சுழிராஜன் தான் பாடுறாருன்னு எல்லாம் ஏமாந்து போயிருப்பாங்க. ஆமாமா. ஆனா பார்த்தா எஸ்பிபி பாடினாரு. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சுழிராஜனோட வாய்ஸ்ல பிரமாதம். பட் நம்ம நேரம் இல்லாததுனால இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மேலே பேசணும்னு நினைக்கிறேன், நிறுத்திக்க வேண்டியிருக்கு. பட் எஸ்பிபி பாடினதுல வந்து இவங்க டாப் ஆக்டர்ஸு அவங்க வாய்ஸ்க்கு எப்படி வந்து அவங்க வாய்ஸாகவே மாறி பாடியிருக்கார், தன்னோட குரலை கொடுத்து அவங்களே எலிவேட் பண்ணியிருக்கான்றதுக்கு இது சொன்னோம் நம்ம. பட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா சங் ஃபார் சோ மெனி அதர் ஹீரோஸ், யங் ஹீரோஸ் இல்லையா. கார்த்திக்கு பாடியிருக்காரு, சுரேஷ்க்கு பாடியிருக்காரு, லேட்டஸ்டாக அந்த சூர்யாவுக்கு பாடியிருக்காரு, விஜய்க்கு பாடியிருக்காரு. அவர் பாடாத ஹீரோ ஏன்னா அவ்வளோ நாள் அவரோட ஸ்ட்ரெச்சான அவரோட இது மியூசிக்கல் ஜேர்னி. ஸோ அதில் எவ்வளோ பேருக்கு பாடியிருக்காரு. நாம் ஒரு ரொம்ப ரசித்து அதுலேருந்து ஒரு சின்ன துளியை அப்படி லேசாக தொட்டு அதையே ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசியிருக்கோம் நம்ம இல்லையா. மற்றவங்க பாட்டையும் பாடி பேசணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம நாள் போகாது. ஒரு நாள் போதுமா அவரை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா. பெரிய ஆக்டர்ஸ், சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் எல்லாருக்குமே, மக்கள் தலைவர், அப்புறம் வந்து நடிகர் திலகம், எல்லாருக்குமே அவங்களோட வாய்ஸில் வந்து அவங்களோட கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்கார். தன்னோட குரலை கொடுத்து தன்னோட பாடல் திறமை மூலமாக தன்னோட குரல் மூலமாக அவங்களோட கேரக்டரை எலிவேட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அவரோட குரல் வந்து அவங்களுக்கு துணையா இருந்திருக்கு. சூப்பர். இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. எஸ்பிபி மற்றவங்களுக்கு பாடினதெல்லாம், அவர் பாடின பாட்டை பற்றிலாம் பேசணுன்னாலும் இது ஒரு சின்ன ஒரு ஜாலியான நினைவு குரல் வச்சுக்கலாம். நான் இந்த பாட்டெல்லாம் நான் கரெக்டாக பாடியிருக்கேனான்னு தெரியாது. சில வரிகள்லாம் கூட எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரல. ஏன்னா இதுக்குன்னு தனியாக ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் பண்ணல நம்ம. ஆனால் இந்த பாட்டு நாங்கள் நினைவு சொன்னதுனால நீங்கள் இந்த பாட்டெல்லாம் போய் கேட்டிங்கனாலே அவருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் அது இல்லையா. ஹோப் நாங்கள் பேசுறதை என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீமை நீ செலக்ட் பண்ணதுக்கு உனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், கைக்குலுக்கள் ஒன்று, ஒரு பாராட்டு. அடுத்த வருஷம் மறுபடியும் இசையாய் மலர்வேன் 6ல் இன்னும் நல்ல பாடல்களை இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாடலாம் நம்ம. சரியா? தேங்க்ஸ் சொல்லிடலாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இசையாய் மலர்வேன் ப்ரோக்ராமை வருஷம் ஞாபகமாக நடத்துகிற குழுவினர் யார்? செந்தில் குமார், ஆனந்த் ரங்கராஜன், லயன் கிருஷ்ணன், மகாதேவன். அவங்க எல்லாருக்கும் எங்களோட பாராட்டுகள். உங்களோட இந்த அருமையான பணி, எஸ்பிபி அப்படின்ற ஒரு மேதையை நம்ம மறக்காமல் நினைவு கூறும் இந்த பணி தொடரணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை வேண்டிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட்.